உலகநாயகனும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான திரு கமல்ஹாசன் அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வரப்பை உயர்த்தினால் நீர் உயர்ந்து நெல் செழித்து வாழ்வு வளம்பெறும் நாடு நலம்பெறும் என்பதை உணர்ந்தவர்கள் தமிழர்கள். அறுவடை திருநாளில் நம் உழைப்பை உயர்த்துவோம், சிந்தனையின் தரத்தை உயர்த்துவோம், பொங்கல் திருநாளில் அன்பு பொங்கட்டும் என்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகியிருக்கிற தக்கலை படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் தக்கலை படம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கடந்த ஆண்டு தொடங்கிய தக்கலை படத்தின் படப்பிடிப்பு மும்முரமாக நடந்து வந்தது. முழு ஷூட்டிங்கும் நிறைவடைந்த நிலையில் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கா சென்றார். இதற்கிடையில் தக்கலை படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தொடங்கி நடந்து வந்தது. அதோடு இப்படத்தின் மிரட்டலான டீசரும் கடந்த சில மாதங்களுக்கு முன் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் தக்கலை படத்தின் மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தின் ஃப்ரீ பிசினஸ் பணிகள் தொடங்கி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆந்திரா திரையரங்கு வெளியீட்டு உரிமை ரூபாய் 20 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டு உள்ளதாகவும், இது கமல்ஹாசனின் சினிமா வாழ்க்கையில் புதிய மைல்கல் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. அதோடு கர்நாடகா தியேட்டர் ரைட்ஸ் ரூபாய் 15 கோடிக்கு பிசினஸ் செய்ய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.